ஆர்கம்குடா கடற்கரையில் வெளிநாட்டவர் ஒருவர் மேலாடையின்றி நடந்த சம்பவத்தில் தண்டனை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை நீதிமன்றம் பாலினத்தை எவ்வாறு விளக்கியது என்று ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து ஒரு சட்ட சர்ச்சை எழுந்துள்ளது. 26 வயதான தாய்லாந்து சுற்றுலா பயணிக்கு அநாகரிகமான நடத்தை மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின்னர் பொத்துவில் நீதிமன்றம் அவருக்கு ஒத்திவைக்கப்பட்டு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பிரபலமான கடற்கரை நகரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் சுற்றுலா பயணி மேலாடையின்றி நடப்பதை காட்டும் படங்கள் சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இந்த வார தொடக்கத்தில் ஒரு பெண் என அடையாளம் காணப்பட்ட வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் இதில் ஒரு புதிய திருப்பம் வெளிவந்துள்ளது. ஆன்லைனில் பகிரப்பட்டு தாய்லாந்து நாட்டவரின் கடவுச்சீட்டு நகல் பாலினத்தை எம் என்று பட்டியலிடுகிறது மற்றும் மிஸ்டர் என்ற தலைப்பை உள்ளடக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பத்திரிகையாளர் ரங்கா ஸ்ரீலால் ஒரு ட்வீட்டில் சட்ட தெளிவின்மையை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை சட்டம் தற்போது ஆண் பெண் இருமைக்கு அப்பாற்பட்ட பாலின அடையாளங்களை அங்கீகரிக்கவில்லை. மேலும் ஆண்கள் பொதுவில் சட்டை அணியாமல் நடந்து கொள்வதை குற்றமாக கருதுவதில்லை. எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிநாட்டு குடிமக்கள், குறிப்பாக திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகளில் பாலினம் எவ்வாறு விளக்கப்படுகின்றது என்பது குறித்த கவலையை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தனிநபருக்கும் ஒரு கூட்டாளிக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறில் இருந்து உருவானது என்றும் காவல்துறை முன்பே கூறியது. சுற்றுலா பயணி மீது 2 குற்றங்கள் சுமத்தப்பட்டன. அநாகரிகமான நடத்தை மற்றும் பொது இடையூறு. தாய்லாந்து நாட்டவருக்கு முறையே 2 வாரங்கள் மற்றும் 1 மாதம் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.